இல்ல வெளியில அடிக்க வீட்டுக்காரங்க சொன்னதா நான் சொன்னேன். அம்மா அம்மா இங்க வாங்க. நீங்க சொன்னா சரி. உங்களோட பேர் என்ன? பேர் சொல்லுங்களேன். பேர் இல்லையா? அம்மா கொஞ்சம் புடி, கொஞ்சம் புடி. சரி சொல்லுங்க. நான் கோட்டைகளாரு. கோட்டைகளாரு என்ன விளக்கம்? நீங்க நான் இந்த வீட்டுக்காரங்க தான் சொன்னவங்க. உண்மையை சார முடியல. உண்மையை சொல்லணுமா? மணக்குது குடிச்சீங்க. அப்ப குடிச்சிட்டு வந்து சிறுமதி போடுறீங்க நீங்க. கொஞ்சம் 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 பலவுக்கு பிரச்சனை பட்டதான் பிரச்சனை இல்ல. நீங்க குடிக்கிற ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க வீட்டுக்காரர்கள் வந்து சொல்றாங்க வெளியில இல்லைங்க சொல்றாங்க. வாங்கம்மா அம்மா அம்மா இங்க வாங்க. நீங்க எப்படி நீங்க இல்லையா? நான் அவ சொன்ன சொன்னேன். அம்மா இவரை வெளியே நிக்க சொன்ன நீங்க இல்லையா? நான் ஏன் சொன்ன வெளியில நிக்க சொல்லி இவர சாரைய மணக்கு சரியா? சாரைய மணக்கிறபடி ஏன்னா கொஞ்சம் வெளியில இல்லைங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். என்ன சாரைய முடிச்சு அவசாயம் இருக்கும் மணக்கு சரியா? என்னடா நீங்க என்ன விளக்கம்? என்ன பிரச்சனை? சண்டடிமா என்னடா இப்ப ஒரு நாளைக்கு நானே ஸ்கூலுக்கு வராட்டி டீச்சர் நான் வந்து சைக்கிளை வந்து திருப்பி வேண்டிட்டு போயிடும்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்கூலுக்கு வராட்டி எனக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க டீச்சர். என்னென்ன டீச்சர் வந்து இவட இப்பத்திய சிச்சுவேஷனுக்கு இவட ஸ்டடி வந்து இவட படிப்பு வந்து எந்த நிலைமையில இருக்கு? படிக்கக்கூடிய ஆளா இப்படி என்று உங்களோட கடையை தேடி வந்தீங்க. செருப்பு வந்து சீப்பா போட்டு கஷ்டப்பட்டா கொடுக்குறது புரியாத நல்லா எடுத்துக்குவோம். பிரச்சனை வாங்க வாங்க வாங்க. பிள்ளை உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு அளவான எடுங்க. சன்லிஸ் எடுங்க பாருங்க. அத்தர் எனக்கு இப்படி வாங்கி தரல. அப்பா காசு இருந்தா தான் உடுப்பு வாங்குவார், இல்லாட்டி வாங்க மாட்டேன். அதுக்கு நன்றி. கூப்பிட்டலோ நீங்க எப்படி என்ன வந்த நீங்க என்னன்னு தெரியல. வருத்தம் வந்தீங்க. சைக்கிள் கொடுக்கறது என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது நல்ல இன்னும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கண்டிப்பா செய்யணும். இப்படி தேடி தேடி செய்யணும். திடீர்னு வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குறாங்க யோசிக்கல. நீங்க திடீர்னு வாங்கி சைக்கிள் வாங்கி கொடுக்குறான். என்னன்னு சொன்னா தெரியும் நினைக்கிறேன்னா நிறைய பேர் செய்யறாங்க யூடியூப். நான் தெரியும் உங்களை கண்டறியும் ஆட்டோ வர சொன்னா பண்ணி கொடுக்குறோம். என்ன யோசிப்பீங்க? யூடியூப் பாக்குறது தானே. அதான் காலையிலயும் பார்த்து தான் இருந்தேன். கொஞ்சம் பாத்தீங்களா? அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா நிற்கிற இடம் வந்து இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாஞ்சிக்குடியில் தான் இந்த இன்ட்ரோ எடுக்கிறோம். களுவாஞ்சிக்குடியில் சூறையடி என்கின்ற இடத்துக்கு தான் இன்றைய போகிறோம். பார்த்தீங்கன்னா சூறையடியில் வந்து ஒரு குடும்பத்தை நான் 2 கிழமைக்கு காண்பித்திருப்பேன். அந்த குடும்பத்தில் வந்து ஒரு வயசான அப்பாவும் வயசான அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைக்கு வந்து சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கண்ண தூரம் போகணும், நடந்து தான் போகிறது அப்படி என்று நிறைய காய்ச்சிருப்பாங்க, நிறைய கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஐயாவுக்கு வந்து இந்த கட்டி ஒன்றுக்கு வந்து என்னோட தனிப்பட்ட ரீதியில் காண்பித்திருப்பார். அது வந்து பயங்கரமான பெரிய ஒரு கட்டி ஒன்று. அப்போ அது உடனடியாக போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க சொல்லி அன்றைய காசும் கொடுத்துட்டு வந்திருப்பேன். அப்போ அவங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். நார்மல் கட்டி தானாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் முந்தைய கால் பண்ணி கேட்கல. இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்து சைக்கிள் வண்டி கொடுக்க போகிறோம். ஸ்கூல் பாடசாலைக்கு போவதற்கும் டியூஷனுக்கு போவதற்கும் சைக்கிள் வண்டி கொடுக்க போகிறோம். மற்றது வந்து நான் அறிஞ்ச மட்டும் அவங்களுக்கு காசு கையில் கொடுப்பது அவ்வளோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அவங்களை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் காசு கொடுப்பதுக்கு விரும்பலை. அப்போ அவங்களுக்குரிய தேவையான பொருட்களை வேண்டுவோம்.
அப்போ இதுக்கான பண உதவி செஞ்சிருவது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயகுமரன்னா சுவிட்சர்லாண்ட்லேருந்து அவரோட வாட்ஸ்அப் இலக்கம் 180. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை, எவ்வளவு பேர் அனுப்புனவர், எவ்வளோ அண்ணா அனுப்புனவர், அவங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை வந்து வீடியோக்குள்ளே பார்த்துக்கொள்ளலாம். வாங்க நாங்கள் சூறையடி போவோம். அதுக்கு முதலாக வந்து இன்றைய திருக்குறள் வந்து சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் என்கின்ற 98வது திருக்குறள். சிறுமைத்தன்மையற்ற இனிமையான சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரும். அதாவது சிறுமைத்தன்மையற்ற பரந்த மனப்பான்மையுடைய வார்த்தை பிரிவுகள் நல்லா பேசுகின்ற மற்றவரோட அன்பாக இருக்கின்ற நல்லா இருந்தால் வந்து எங்களுக்கு வாழ்ந்த பிறகும் வரலாற்றில் எங்களோட பெயர் நிலைக்கும் என்றுதான் திருக்குறளை அர்த்தம். வாங்க நாங்கள் சூறையடிக்கு போவோம். அதுக்கு முதலாக எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது தானே, அதை கொஞ்சம் அமர்த்தி விடுங்க. அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்த ஒரு அக்கா, தம்பி ஒரு பட்டன் தானே இருக்குது, எத்தனை பட்டன் நாங்கள் அமர்த்துறேன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் வந்து இதுக்கு முதல்ல 2-3 வீடியோவில் வந்து ஒரு மாதத்துக்கு முதல் இப்படியெல்லாம் அடிச்சுட்டு அதை கமெண்ட்ஸ் உண்டு. தம்பி ஒரு பட்டன் தான் இருக்குது, எத்தனை பட்டன் இருக்குது, வேறு பட்டன் இருந்தால் சொல்லுங்க அமர்த்தி விடுறோன்னு சொல்லி. ஓகே, அந்த அக்காவுக்கும் மிகவும் நன்றி. நம்ம அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த அக்கா இன்னும் பட்டன் அமர்த்துறதுக்கு. நீங்கள் இன்னொரு காமத்துனீங்கன்னாக்கா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். தயவுசெய்து திருப்பி அமர்த்தி விட்டுறாதீங்க. அதை அமர்த்தின மாதிரி எப்படி இருக்கட்டும், ஒரு கதை அமர்த்துறது. ஓகே, நாங்கள் சூறையடிக்கு போகலாம். எப்படி இருக்கிறீங்க? இங்கே மைக் சும்மா இருக்கீங்கள? அப்போ சரி, நம்ம சும்மா தான் இருக்கிறேன். அவரு சும்மா அவரு எப்படி சும்மா இருக்கீங்கள? சும்மா இருக்கீங்கள? அப்போ நாங்கள் வரோம் போயிடுச்சு. சும்மா இருக்கீங்களா நீ பிள்ளை? குளிச்சு கொடுக்கும்னே, குளிச்சு கொடுக்கும்னே. அண்டை இருந்தால் குளிச்சு போடுத்தீங்கள? இந்த குளிச்சு எடுத்தாருன்னா சரி. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெண்ணோட தானே போடுறேன், பெண்ணோட தானே போடுறேன். பானி மருந்து குடிக்கிறீங்களா? பானி மருந்து குடிக்கிறதா? பானி மருந்து கடப்பு குளிச்ச வீக்கோ பானி மருந்து குடிக்கிறதா? வேற பானி மருந்து வேற பானி மருந்து இருந்து பாக்குறாரு. பானி மருந்து குடிக்க மாட்டேங்க வெளியா எல்லாரும் அப்போ கொஞ்சம் காய்ச்சல் கொடுக்க கஷ்டம் தானே. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னா தான் பாமா இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நான் சைக்கிள் வண்டி தேவைப்படுறேன். சரியா? சைக்கிள் வண்டி இருந்தால் சைக்கிள் வச்சு என்ன செய்வீங்க? ஹைஸ்கூலுக்கு வகுப்புக்கும் வைத்து கொண்டு வீட்டை வைப்பீங்க. என்ன பயந்து என்ன அண்ணா கண்ட பயமா இருக்கியா? அண்ணா சொல்லி தந்த மாதிரி சொல்றீங்க என்ன? அப்போ நான் உங்கள்கிட்ட 4 சைக்கிள் வண்டி தந்தா 4 கண்டிஷன் போட்டேன். என்னென்ன கண்டிஷன் போட்டேன் சொல்லுங்க. ஆக்களை சைக்கிள் கொடுக்க கூட, ஆக்கள் வீட்டை போக்கூடா, ஸ்கூலுக்கும் பாபுக்கும் போய் வந்து வீட்டை வைக்க, அவ்வளோதானே. பாதுகாப்பாக வச்சு போடலாம் சைக்கிள். சரியா? சரியா வச்சு போடணும். ஸ்கூலுக்கு போகாமட்டா திருப்பி சைக்கிள் பறிமுதல் செய்யப்படும். ஏன் தெரியுமா? உங்களை பற்றி அம்மா எல்லாம் விசாரிக்கணும். சரியா? அண்டை தங்கச்சி சொன்ன மாதிரிக்கு அவள் வந்து 4ஆம் ஆள் இல்லை. சரியா? நான் டீச்சரையும் காய்ச்சினேன். ஆனால் காய்ச்சினீங்கன்னு அப்போ 4ஆம் ஆள் இல்லை. அவள் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் 4ஆம் ஆள் சொன்னாவோ இல்லை பக்கத்தில் சொன்னாவரி இல்லை, பக்கத்தில் பொய் சொல்லக்கூடாமல். சரியா? பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும், நன்மையை பெறணும். விளங்காமா? இனி வந்து நான் வேண்டியதான சைக்கிளை வந்து ஸ்கூலுக்கு போகணும். நீங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் போகிற டீச்சர் சொன்னவன்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர் காய்ச்சினான், வகுப்பு டீச்சர் காய்ச்சினா டீச்சர் சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னால் இவன் வந்து நல்லா படிக்கக்கூடிய கெட்டிக்கார பிள்ளை தான். ஆனால் வந்து பாடசாலைக்கு வரவு கொஞ்சம் குறைவு. ஆனால் ஊக்கமாக படிப்பான்னு சொன்னால் நல்ல கெட்டிக்காரி. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா வடிவா கெச் பண்ணி பிடிச்சிருவாவோ, அப்படி நல்ல கெட்டிக்கார பிள்ளை. ஆனால் வந்து ஸ்கூலுக்கு வர குறைவு. ஏன்னு ஸ்கூலுக்கு போகிற குறைவு? நீங்கள் சைக்கிள் பழுதா போகிறேன், அதால் அப்பா நடந்து வர பேக் பிஞ்சிட்டு அதெல்லாம் போகிறது. பொருள் பேக் இல்லாத பொருளையா? ஓகே, சரி. இப்போ நாங்கள் வந்துட்டு சைக்கிள் வேண்டி தரோம். சரியா? அப்பா சைக்கிளாக வரும் நீங்கள். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு வந்து பிள்ளைக்கு சைக்கிள் ஒன்று கொடுப்போம். சரியா? ஒன்று கொடுப்போம். உங்களுக்கு வேறு என்ன தேவையா? எனக்கு கஷ்டத்துக்குரிய வீட்டுக்குரிய சாமான் பண்ணி தரணுமா? ஆனால் காலில் கூட பாட்டாவும் இல்லை எனக்கு. காலில் கூட பாட்டா இல்லையா? அப்போ நீங்கள் போடுறதுக்கு செருப்பு இல்லாமல் தெரியுங்க. ஓகே, நில்லுங்க.
வாட்டா இல்லாமல் இருக்கிறீங்க வாட்டா இல்ல வாட்டாவும் கஷ்டமா 200 ரூபா வேணும் போன்றேன்னு சொன்னா நான் என்ன செய்யறேம்மா அவர் உழைச்சி வர காசு என்னத்தை காண போகுது 2 2 3 2 வித்துட்டு வந்தா அது என்னத்தை காண போகுது கொண்டு வர மிச்சத்தை காயப்பட்டு குஞ்சு திருப்பேன் நீங்க வடக்குள்ள குஞ்சு திருந்தேன் தானே அதுக்கு தான் சொல்றேன். அப்ப நம்ம சைக்கிள் கொண்டு போவோமா வாங்க 2 பேரும் போவோம் ஆட்டோவில் ஆட்டோ இதுக்காக இது ஆட்டோ செல்வனாச்சு வருவான் அவனுக்கு செல்வன் கொடுக்கல உங்களுக்கு செல்வனை கொடுக்கல செல்வனாஜினா யாரு நம்பர் இருக்கா பாப்பா போன ரிமன்லாம் ஓட்டிங்க போனுக்கு பாப்பா கலந்து கொள்றேனே சரி சரி ஓகே ஓகே சரி அப்ப இஞ்சல வாங்க கொடுத்து வாங்க இது என்னது புது மாடல் ஆகி சரி கொஞ்சம் காட்டு பண்ணி சும் பண்ணி காட்டு இதார சாப்பாடு கூட தானே அது இடையில ஒரு காத்து வர்றதுக்கா அவளுக்கு நடுவால இந்த காத்து வர்றதுக்கா ஆனா செருப்புக்கு ஜன்னல் வச்சுட்டேன்னா இப்ப செருப்புக்கு ஜன்னல் வச்சு பார்த்திருக்கேன் பிளவுஸுக்கு ஜன்னல் வச்சு பார்த்திருக்கேன் செட்டு ஜன்னல் வச்சு பார்த்திருக்கேன் கெப்புக்கு வச்சு பார்த்திருக்கேன் சிட்டுப்புக்கு ஜன்னல் வச்சுக்கினா எப்படி ஜன்னல் பாத்தியா காத்து விடுறதுக்கு பெக்கு தானே பெக்கைக்கு உள்ள காத்து வரட்டும் ஓகே இப்போ வந்து வேற செருப்புக்கு வந்து வேற செருப்புக்கு வந்து ஜன்னல் வச்சுக்காரு இது எப்ப இருந்த ஜன்னல் ரீ நீங்க வச்சு கொடுத்தது உங்களுக்கு செருப்பே இல்லையா நடு ரோட்டையா அவன் வேலையை கூப்பிடுவாங்க பல வழியாக்க சட்டி ஒரு கிழமைக்கு இருக்கத்தான் ஒரு 500 600 காசிடுவாங்க அதோட வந்தா கேட்டா கொடுக்குறேன் கொடுக்காடி போகும்போது அரிசி கொண்டு போகலாண்டாலும் கேட்க மாட்டாவும் இல்லம்மா அப்பாக்கு காசு இல்லை தரேன் என்ன மூன்று மாட்டா இல்ல எனக்கு 100 ரூபா தாங்க 150 ரூபா தாங்க எடுத்து நிப்பாவும் இனி என்ன செய்யறேன் கொடுத்து போட்டு இருக்கிற காசை கொடுத்து என்ன நான் சேர்த்து கஞ்சியை நான் காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னொரு மீன் சின்ன மீன் கொண்டு வந்திருக்கேன்னு இருக்காரு மீன் அந்த மீன் சமைச்சா வந்து இப்ப நான் வந்து சமைச்சிட்டு இந்த பாவக்காய் வத்தல் போட்டிருக்கிறேன் அதை 2 எடுத்து பொறிச்சு வச்சேன்டா அவ்வளவுதான் சாப்பாடு எனக்கு உதவி செய்யறதுக்கு உபத்திரம் செய்யறதுக்கு ஆக்கள் இருக்காங்க உதவி செய்யறதுக்கு உபத்திரம் செய்யறாங்க என்ன இந்த வர மீன் கழுத்தியும் கழுத்தி அவன் பெருச்சுனே கழுத்தி நல்லா சாப்பிடுறதா நீங்க ஓகே இப்ப என்னன்னு சொன்னா உங்களோட பேர் ஒரு கவலையை சொல்லுங்க பரமேஸ்வரி ராசதுர பரமேஸ்வரி ராசதுரண்டாரு இவருதானா ராசதுர நீங்களா அது மாதிரி பரமேஸ்வரி நீங்க என்ன பரமேஸ்வரி அவ சலமியா மால் உங்களுக்கு இந்த கால் செருப்பு இல்லைன்னு சொல்றீங்க நல்ல வடிவான சட்டை ஓட்டுக்கிறீங்க சட்டை என்ற மகள்காரி படி தந்த மகள் பண்ணி தந்தா புரத்தி மகள் ஒன்றோட்டு அக்காட மகள் சித்திரைக்கு படி தந்த சட்டையை தான் போட்டிருக்கேன் மரியாதை போயிடக்கூடாது என்றதுக்கு அப்படியே அதை போட்டு இருக்கிறேன் அப்ப கோயிலுக்கு போய் இருந்தா திருநெல் அடிச்சு சட்டையில வீட்டுக்குள்ள திருநெல்வேலிக்கு எடுத்து சாத்திட்டு இருக்கிறேன் சும்மா சாத்திடுறான் கோயிலுக்கு போறோம் இல்ல சாமி போறோம் இல்ல இல்ல போறேன் வெள்ளிக்கிழமையில போயிட்டு வருவேன் வீட்டுல காலையில எழுப்புனா திருநெல்வேலி சாத்திட்டு இருப்பேன் வேற 2 பிள்ளை வந்து அவது பண்ணி தந்த சோட்டி ஆயுது டிவி நாடகங்கள் பாக்கலையா டிவி வேணும் எங்கள்கிட்ட டிவி இல்லையா ரேடியோவும் இல்ல ரேடியோவும் இல்ல இவ்வளவு ஒரு ரேடியோ இருக்கு அது இதே விலை இறைச்சல் ஓட்டுதுன்னா திரும்ப கேட்கல வீட்டுக்குள்ள அப்படி இறைச்சல் அதை போட்டு அவர் கிடப்பாரு அவர் போட்டு கிடப்பாரு அவருக்கு இறைச்சல் ஆக நிப்பாடி போட்டு போய் சமைப்பாரு இறைச்சல போட்டு கொடுக்குறாரு முஸ்பாத்திக்கு அத காவலுக்கு போற சத்தங்கள் உசுப்பிடிக்கின்றதுக்காண்டி ஏன் உடைச்சீங்க சரி சரி ஓகே அப்ப நாங்க போவோம் இப்ப நாங்க போறோம் சரியா நாங்க போறோம் வெளிக்கிறாவா அவையும் கூட்டிட்டு நீங்க ஆட்டோல வாரீங்களா எங்க வரணும் தெரியுமா மருதமுனை மருதமுனை பெண்ட்ல சைக்கிள் கடை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நீங்க வராங்க மருதத்தோட ஆட்டோல சரியா நீங்க வரவனா ஓ
அவர் வேற அவருக்கு சைக்கிள் வேண்டல நான் பண்ற பிள்ளைக்கு சரியா உங்களுக்கு வேண்டல மூணாவது உங்களுக்கு சைக்கிள் வேணாம் அவருக்கு சைக்கிள் இருக்கு பிள்ளை சைக்கிள் ஊர்ல சரி என்னடா அவங்க வந்தாதான் சைக்கிளை வைக்கலாம் உங்களை ஏது 3 பேர் தான் சைக்கிள் வைக்கல இப்போ பிள்ளைக்கு தெரியும் பிள்ளைக்கு எந்த சைக்கிள் வந்து என்ன இருந்தாலும் நீங்க எந்த சைக்கிள் உங்களுக்கு என்ன சைக்கிள் விருப்பம் பிள்ளைக்கு வேண்டி கொடுக்க நினைக்கிறீங்க நான் லேடி சைக்கிள் தான் லேடி சைக்கிள் என்ன மாடல் என்ன கம்பெனி ஜப்பான் பேர் என்ன பேர் என்ன தும்மால சைக்கிள் விருப்பம் தும்மால சைக்கிள் விருப்பம் தும்மால சைக்கிள் வேண்டி விருப்பம் இருக்குன்னு தும்மால சைக்கிள் பாருங்க நான் வேண்டி வந்தோடனே சில வேலை பேர கும்பனில வேண்டி போட்டு தும்மால சைக்கிள் தந்தான தான் தருவேன் ஏன்னா பேர கம்பெனி விலை உரைய 35,000 ரூபா அடிக்கு நான் வந்து வேண்ட போறது இப்போ 47,000 ரூபா 50,000 ரூபா சைக்கிள் வேண்ட போறோம் தும்மால சைக்கிள் அப்படின்னு சொல்லி போட்டு பேர சைக்கிளை கொண்டு வந்து விட்டு போயிட்டு அப்ப நீங்க பாருங்க ஹிட் பண்ணி தும்மால சைக்கிள் பாப்பீங்களா பாப்பீங்களா இந்த கடையில் ஒரு 1,200 ரூபாய் கடன் ஒன்று இருக்குமா 1,500 கடன் இல்லையா 1,500 ரூபாய் சந்தி கடையில அந்த 1,500 நாங்கள கட்டில அது நீங்க தந்தீங்கடா நான் கட்டி போட்டு பேசாம கொஞ்சம் திருப்பி வேண்ட மகளோட அதெல்லாம் அப்படி இல்ல என்னத்துக்கு 1,500 ரூபாய் வண்டி எடுத்தீங்க சீனி டேயில இல்ல நேரத்துல வண்டி எடுக்கிற மாதிரி ஜாவத்துக்கு போகாட்டி வண்டி எடுக்கிற மாதிரி அப்படி நீங்க செய்யப்படாது நீங்க வண்டி எடுக்கிறப்ப நாங்களா கடன் கட்டுறோம் நீங்க என்ன எடுத்து நான் உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு கட்டிப்பட்டு வருவேன் கட்டிப்பட்டு வருது அப்ப நீங்க சீனி செய்யலாம் என்னன்னா அப்படி நம்புறேன் நீங்க வந்து காணுங்களும் கடையில இந்த அம்மா வந்து ஒண்ணு வந்து கேட்டா உடனே சீனியில வண்டி எனக்கு சேர்த்து விட பரவாயில்ல நான் சொன்னேன் சோடா போட்டு தந்து நீங்க குடிக்கல நான் நேரம் உங்களுக்கு நீங்க நான் தெரியாது சோடா வேண்டி இன்றைக்கு வேணும் தெரியல அன்றைக்கு வேணுங்களா என்னமா நான் வேண்டி வச்சுட்டு நீங்க வேணாண்டுச்சீங்க நீ அன்றைக்கு வேணாண்டுச்சீங்க நான் வந்துட்டு என்னன்னு சொன்னா நீங்க சோடா பண்ணதை நான் பாக்கல ஆனா சோடா வேணான்னு சொன்னோம் ஏன்டா ஒரு வாட்டி தான் குடிக்கல ஒரு வாட்டி சாப்பிடல என்னன்னு சொன்னா இப்ப நாங்க உதவி செய்ய தான் போறோம் லஞ்சம் பண்ண போல சிலாக்கள் வந்து வீட்டை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க தந்துருவாங்க ஒன்றுமே செய்யல அப்படின்னா உங்களுக்கு உதவியே வேணான்னு சொல்லுவாங்க அதனால நான் பண்ணி கேட்கறேன் நான் வேற சோடாவெல்லாம் குடிச்சு சாப்பாடுலாம் சாப்பிடுத்து வரேன் சந்தோஷம் சோடா சந்தோஷத்துக்கு தாரேன்னு சொல்லுங்க சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு தாரண்டா என்ன தருவாங்க அப்ப சந்தோஷத்துக்கு கொடுக்குறீங்க அவன் பேரு நீங்க சோடா வச்சு போட சந்தோஷத்தாரேன்னு அந்த பாவனை எங்களுக்கு இல்ல ஆனா அது வந்து சும்மா ஜோக்கு ஏரியா அந்த பாவனை ஓகே என்னன்னு சொன்னா சம்பளம் படிக்கிறீங்களா உங்களுக்கு செருப்பு இருக்கா உங்களுக்கு இல்லையா செருப்பு அப்ப உங்களுக்கு ஒரு செருப்பு அவருக்கு ஒரு உங்களோட சைஸ் என்ன செருப்பு 42 6,000 சரி இவ்வளவு கொண்டு போகும் சரி அவர் பெருசா போட்டிக்காரு 3 செருப்பு கொண்டுங்க உங்களுக்கு அரிசியாமான கடையை கொண்டு விடுறேன் தேவையானதை வண்டி போட்டு டக்குனு பில்லை கொண்டு தரணும் சரியா பே கொண்டு போகணும் டக்குனு வாங்க போம் ஆட்டோ கொண்டு எடுங்க நாங்க போறோம் அந்த மருதமுனை பெண்ட் அடிக்கு வாங்க போனை கொண்டு வாங்க உங்களோட போனை கொடுங்க இந்த போனை வச்சு கொள்ளுங்க இந்த போனுக்கு அடிப்பண்ண சரியா நாங்க டக்குனு போன் டக்குனு வரோம் இல்லைன்னு சொன்னா சைக்கிள் இப்ப நாங்க போறோம் இல்லோ நாங்க போயிட்டு மருதமுனை இப்போம் சரியா 5 நிமிஷம் பாப்போம் சரியா இல்லன்னு சொன்னா உங்களோட காசு எங்க இருந்தாங்க ஒரு 50,000 அதான் சொல்றேன் இப்ப நான் பாப்பேன் 5 நிமிஷம் சரியா பாப்பேன் பார்த்து போட்டு உங்களுக்கு சாமி அடி தரேன் நினைச்சிக்கேன் சைக்கிள் இல்லைன்னு சொன்னா நான் போயிட்டு ஒரு கடையில சரி அப்ப நாங்க போறோம் நீங்க வாங்க போன கையில வச்சு கொடுங்க உங்களுக்கு போன் பண்ணுமா உங்களுக்கு போன் போனுமா இந்த போன் இல்லையா இல்ல பயப்படுறேன் சரி அப்ப நில்லுங்க வரேன் செக்யூரிட்டி விடணுமா தனி அனுப்பியில கதை அடைச்சி போட்டு இந்த டோர்லாம் அடைச்சி போட்டு உள்ள வைங்க சரியா 6 சத்தம் போட்டா பட்டக்கார போடா சரியா பொம்பளை பிள்ளைய சத்தம் போடும் படியில வந்து உலக பொம்பளை பிள்ளைகள் சத்தம் போடும் கூப்பிடும் பட்டக்காரம் கூட அம்மா அம்மாயாக்களும் கூப்பிடுவாங்க இல்ல பழைய ஸ்கூல் கூப்பிடுவோம் சரியா இருக்கானோ இருக்கா சரி அப்ப கதை பிடிச்சீங்களா வாரம் போயிது
ஓகே நீங்க வந்துட்டாங்க. என்ன வெறுங்கா வந்தீங்க? செருப்பு போடலையா? செருப்பு போடு. பழசையில் எப்படியா போட்டு இல்லையா? சரி வாங்க வாங்க நடக்கலாமா? அதுல பிரச்சனை இல்லையா? சூடா இருக்கு டக்குனு வாங்க. வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க? சோறீங்க பார்த்தேன் மிச்சா பார்த்து. ஓகே இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் கொடுத்து போகும். ஓகே வாங்க பாப்போம். என்ன மாதிரி சோறீங்களா? என்ன மாதிரி எப்படி கனகால சந்திச்சு எப்படி பாருங்க விடுமான சைக்கிள் வாங்க வாங்க. இதான் டுமாலா சைக்கிள் லேடிஸ். சரியா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? காட்டுங்க மொத்த காட்டுங்க. பிடிச்சிருக்கா? இதான் டுமாலா சைக்கிள் பாருங்க. இதான் டுமாலா சைக்கிள். இந்த சைக்கிள் தான் உங்களோட அப்பா சொன்ன வண்டி கொடுக்க சொல்லி. இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? போடுவீங்களா? பிரச்சனை இல்லையா? நல்ல சைக்கிள் அது. சரி அப்ப பம் சீட் ஓகே. இப்ப இந்த இந்த சைக்கிள் அவ்வளவு டுமாலா சைக்கிள். இதுல உங்களுக்கு எந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு? நல்லா உங்களுக்கு தெரிவு செய்யணும். உங்களுக்கு விருப்பமான சைக்கிள் இது ஓகேயா? இந்த சைக்கிள் ஓகேயா? ஓகே இது எடுங்க. நீங்க பேசுவோம். என்ன என்ன மாதிரி நான் இப்ப உங்களோட கடைக்கு எத்தனை நேரம் வரேன்? நிறைய நேரம் வந்து எத்தனை நேரம்? 20 மேல வந்து. ஓகே அப்புறம் எப்படி இப்படி போகுது இந்த கடை? எப்படி உங்களோட வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? இந்த துமாலா சைக்கிள் எப்படி சொல்லுங்க? துமாலா அதிகமா போய்கொண்டிருக்கு. என்ன காரணம் இல்ல துமாலா வேண்டதுக்கான காரணம்? துமாலா வேண்டது காரணம் துமாலா நல்ல சைக்கிள், குவாலிட்டியானது நல்ல சைக்கிள், நம்பர் 1 சைக்கிள். இலங்கையிலே நம்பர் 1 சைக்கிள் துமாலா. இலங்கையிலே நல்ல சைக்கிள். பழுதா போனா எனக்கு எல்லாம் செய்யலாம். வாட்ஸ்லாம் இருக்கு. நான் நீண்ட காலம் பாவிக்கும். நீண்ட காலம் பாவி மருதமனையிலே துமாலா டிஸ்ட்ரிபியூட் நீங்க தானே போஸ்ட் தானே? ஓகே அப்ப உங்களுக்கு இந்த சைக்கிள் நான் தொடர்ந்து வருவோம். வாங்க வரணும். கூட பேர் என்ன? ராகவன். ராகவன் ராகவன் என்ன ஒரு நீ மறந்து இது நான் மறந்து இது பேரு. என்ன கிழக்கு மாநிலம் நம்ம ஏஜென்சி பஸ் தான் செய்யறாரு. துமாலா ஏஜென்சி நாங்க. நீங்க இன்னும் வரலாம். நம்மட சைக்கிள் எதிர்பார்த்து நீங்க வாங்க. இல்ல ஜாமான் தருவோம் உங்களுக்கு. இல்ல உண்மையிலே அதான் நீங்க வந்து நான் சொன்ன பாருங்க ஃபுல்லா டுமாலா சைக்கிள் தான் இருக்கு. துமாலா மட்டும்தான். துமாலா மட்டும் தான். துமாலா டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவங்க கிழக்கு மாநிலத்திலே இருக்கு. ஸ்டோர்ல இருக்குன்னு. ஓகே அப்ப நாங்க பஸ்ஸோட ஹாஜி இதுக்குரிய பேமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் பாரம் இன்னும் எடுக்கிறதுக்கா வாங்க பா தம்பி தான். ஹலோ ஓமன் நான் வந்து கொஞ்சம் பிஸியா நிக்கிறேன்னா உங்களை எடுக்க வீட்டை போயிட்டு சைக்கிள் வண்டி கொடுக்குறோம் பிள்ளைங்க வந்து. சரி 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 ஓகே ஓகே. அவங்களுக்கு திருப்தி, அவங்களோட மன திருப்தி தான் நமக்கு முக்கியம். அதுதான் நம்பர் 1 சைக்கிள். அதுதான் பாரு வேற வந்துடக்கூடாது. கொடுக்கறதே நல்லா கொடுத்துருவோம். இல்லைன்னா கொடுக்க கூடாது. நல்ல வண்டி கொடுத்துருவோம். சரி அப்ப நாங்க பில்ல போடுங்க. எவ்வளவு ஹாஜி? 50,000 ரூபா. 45,000 ரூபா. 45,000 சாமான் இல்லாம அதோட தாஸ் நம்ம பேர் தான் மறந்து அதான் கொஞ்சம் காலம் மறந்து. ஓகே தாஸ் நம்பர் செசி நம்பர் சொல்லுங்க. ஆட்டோல வந்தவங்க ஆட்டோல ஒண்ணுதானே 42
சூனியம் பண்றாங்க எனக்கு நான் சூனியமா அப்படி ஏறிக்கு நம்பிக்கிறீங்க அப்படி சொல்லியுமே இல்லை இந்தாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கம்மா அம்மா இதான் பில்லா 45,000 ரூபா அப்படி சரி 40,000 இருக்கா சரி இங்கே நன்றி வரமா நான் போன போனே 4 வேணும் ஒரு 4 வேணும் ஓகே சரி வருவோமா தேங்க்ஸா பாய் பாய் இருக்கு 200 ரூபா ஏற்றலாம் என்னன்னு சொன்னா இவங்க வந்து செருப்பெல்லாம் பண்ற நீங்க வெளியில வரலாமா வெளியில வரலாம் ரைட் கட்டி நீங்க செருப்பு வேண்டணும் உங்களுக்கு சாமம் வேண்டணும் அண்ணா இவங்களுக்கு செருப்பு வேண்டணும் அரிசியும் வேண்டணும் கடையில சாமம் வேண்டணும் மதிய சாமம் வேண்டணும் எல்லாம் வேண்டணும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா கொழும்பு ரைஸ் மில் தானே அந்த மாதிரி கொழும்பு ரைஸ் தொங்கல் அதுல 25 கிலோ அரிசி போட்டு ஏத்துங்க வா இப்ப நீங்க திருவேண்ட மாதிரி கூப்பிட்டலோ நீங்க எப்படி என்ன வந்த நீங்க என்னன்னு தெரியல வருத்தம் அப்படி வந்தீங்க சைக்கிள் எல்லாம் கொடுக்கறது என்ன நினைக்கிறீங்க நீங்க இது நல்ல இன்னும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கண்டிப்பா செய்யணும் இப்படி தேடி செய்யணும் திடீர்னு வாங்கி கொடுக்குறாங்க இப்படி கொடுக்குறாங்க யோசிக்கல நீ தான் திடீர்னு வாங்கி சைக்கிள் வாங்கி கொடுக்குறான் என்னன்னு சொன்னா தெரியும் நினைக்கிறீங்கன்னா இப்ப நிறைய பேர் செய்யறாங்க யூடியூப் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு பாக்குறீங்களா சரியா அதான் தெரியும் உங்களை கண்டறியும் நான் தெரியாது அது பண்ணி கொடுக்குறேன் ஆட்டோ வர சொன்னா பண்ணி கொடுக்குறோம் என்னடா யோசிப்பீங்க யூடியூப் பாக்குறது தானே அதான் தேங்க்ஸ் காலையிலயும் பார்த்து தான் இருந்தேன் கொஞ்சம் காலை பாத்தீங்களா சரியா சந்தோஷம் ஓகே செல்ஃபி ஒன்று எடுத்துங்க ரைட் ஓகே பாருங்க அது ஆட்டோ வந்து பிள்ளைக்கு வந்து நாங்கள் அங்கே போய் வண்டிட்டு போவோம் அங்கே இல்லை இங்கே வேணும் எவ்வளோ என்ன 5000 ரூபா ஒரு பேக் காணுதானே காணுமா முடிஞ்சு போய் எத்தனை மாசத்துக்கு வாங்கிக்கலாம் 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு வாங்கிமா 20 கிலோ 3 கிலோ வாங்கிமா என்ன அரிசா ஓ இல்ல அரிசி எப்படி 3 மாசத்துக்கு முடிஞ்சு வருவா அண்ணா நாங்க வந்து மறந்து வீட்டு வந்துட்டோம் உங்களுக்கு செருப்பு வேண்டணும் உங்களோட கடையை தேடி வந்தீங்க செருப்பு வேண்டு சீப்பா போட்டு கஷ்டப்பட்டா கொடுக்குறது இல்லை புரியாத நல்லா எடுத்துக்குவோம் பிரச்சனை வாங்க 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 பிள்ளை உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு அளவான எடுங்க சாண்ட்விச் எடுங்க பாருங்க நீங்களும் வாங்க நீங்களும் பார்த்து
அவருக்கு என்ன சரி சின்ன ஆள் தானே கொஞ்சம் வடிவான கொஞ்சம் ஸ்டைலான சாமான் தான் போடணும் என்ன அப்ப இது இப்படியானது அவங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்ன இப்படியா விருப்பம் தாங்க இப்படியான எடுப்போம் என்ன சைஸ் ஓகே அவங்க பாருங்க போட்டு பாருங்க ஓகே சைஸ் ஓகே அது விருப்பமா இருக்கா அது மாதிரி விருப்பமா இருக்கா வேற டிசைன் எடுக்க போறீங்களா விருப்பமா அது ஓகே அதை எடுங்க இதுல வேற இருக்காண்ணா இந்த இதுல வந்து வேற அது பெட்டியோட இருக்குதா அது பெட்டியோட இருக்கா உங்களுக்கு வாட்டா போதுமா எனக்கு வாட்டா போதும் வாட்டா போதுமா வாட்டா போதும் எனக்கு நம்மளுக்கு என்னதுக்குமா நம்ம இஷ்டம் இல்லை நம்ம பஞ்சு பெட்டி எல்லாம் இன்னொரு கல்யாணம் முடிக்கலாம் இல்ல இந்த மழை நல்லா இருந்தா சரிக்கா அப்பா எனக்கு மழை நல்லா தான் வடிவா சரி இஷ்டம் பண்ணி போனா இன்னும் பார்க்கலாம் பாக்குறேன்டா நீங்க பாருங்க எனக்கு வேணா ஓகேவா ஓகே அண்ணா அதுல புதுசு சொல்றேன் பெட்டி பெட்டி ஓகே வாங்க சரி பண்ண எடுங்க மூளை சரி பண்ணுங்க இவம்மா இவன் இப்ப முடியாது அதான் போட்டு பார்க்கணுமா போட்டு பாருங்க போடு போடு அப்படி போடு ரெண்டே போடுங்க போட்டு தான் வரும் திருப்பில தான் அட்டதை போடுங்க எப்படி இருக்கு வடிவா இருக்கா சட்டைக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு வடிவா இருக்கா அழகா இருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ஓகே வேற என்ன மாத்த போறீங்களா இது ஓகே உங்களுக்கு இது ஓகே ரைட் சூப்பர் சந்தோஷமா இருக்கா வேற என்ன வேணும் பேக் வேணும் சுக்கு பேக் இருக்கா நீங்க மாடல் என்ன லேடிஸ் மாடல் காட்டுங்க லேடிஸ் மாடல் அந்த அந்த இருக்கு என்ன அதுல பாருங்கம்மா அது லேடிஸ் மாடல் தானே ஸ்கூல் தானே ஸ்கூல் அப்ப ஸ்கூலுக்கு போற இடங்க நல்ல துணியா பாத்துருங்க எல்லாம் தலையில கூட பாக்கணும் ஓகே கலரியா சரி ஓகே ஓகே அப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு சொக்ஸ் வேணும் சொக்ஸ் ஆங்க வேணா சொக்ஸ் எடுங்க சொக்ஸ் எடுத்தாங்க சொக்ஸ் தாங்க தனி பைப் வேணுமா வேணுமா சொல்லுங்க மாவட்டோட அப்புறம் மறக்க விடா வீட்டை போயிட்டு அது இல்லைன்னு சொல்ல கூடாதா அம்மா உங்களுக்கு இப்படி வாட்ட வேணுமா வாங்க வெளியில் வாட்ட விடுவா சொக்ஸ் எடுக்க இப்படி அப்படி வாட்ட இன்னும் சைஸ் உங்களுக்கு லேடிஸ் என்ன நீலத்தை போடும் நல்லா அளவா பிச்சு போடு போடுங்க போடுங்க காலில் போடுங்க அப்ப அவ்வளோ கேட்டு காடு ஓகே 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 வாங்க வாங்க ஓகே அடுத்தது வந்து சொக்ஸ் எடுங்கம்மா சொக்ஸ் என்ன சைஸ்மா சொக்ஸ் வெள்ளை தானே கொஞ்சம் பேர் என்ன அவ்வளோதானே சரி ஓகே இல்லை போடுங்க ப்ரைஸ் லெஸ் பண்ணி போடுங்க ஹாஜியார் லெஸ் பண்ணி போடுங்க கஷ்டப்பட்டாங்க கொடுக்குறோம் சரியா அவருக்கு ஒரு மாட்டாரு அவரை சைஸ் ஒன்று விடுது இது ஓகேன்னு நினைக்கிறேன் சின்னதா பெருசாரு நல்ல எடுங்க நல்ல எடுங்க
இதுல பாத்துடுங்க இன்னைக்கு அங்க பெருசு அவருக்கு பெருசு தான் சரி பெரிய அதை எடுங்க. அதை எடுங்க. ரைட். இது வந்து ஐயாக்குண்ணே ஐயாக்கு தானே இங்க வாங்கம்மா. சாக்ஸ் வந்து பிள்ளைக்கு. ஓகே பேக் வந்து எவ்வளோ போடுறீங்க இப்போ? ஓ எவ்வளோ அடிக்கிறீங்க? 300 கழிச்சிங்க சார். 300 அடிக்கிறீங்க. 300 மேக்ஸிமம் 200 தான் கழிக்க, உங்களுக்கு 300 கழிச்சிங்க சார். 2150 ஓட்டியே. இது வந்து கம்பெனி ப்ரைஸ். எடுத்து 1950 எது சன்லிஸா? அதுக்கு 1700 போடுங்க. அது வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான், உங்களுக்கு கழிச்சு தான் போடுவோம். சொக்ஸுக்கு 300 போட்டுருங்க சார். இது 250. இது மெட்டு அவடு ஓகே. டோட்டல் எவ்வளோ? எஸ் ரிங் போட்டு வேணும் இல்லை நீங்கள் போடுமா ரிங் போட் வந்துடுறீங்க ரிங் போட்டு தான் எது வேணும்? கேட்குது கைக்கிட்ட இது ஓகேயா? இது எவ்வளோ? 1050. குறைச்சி போடணும். 500 போடல. சரி இல்லை அவ்வளோ எவ்வளோ? 5500. 5500. ரைட். எல்லாத்தையும் பேக்கில் வைமா. ஓ ஓ ஓ ஓகே பார்த்தீங்க சொன்னால் 5500. ஓகே இந்த என்ன சிரிப்பா காணல சந்தோஷமா இருக்க மேடம் என்ன இது வேணுமா? பாக்ஸ் வேணுமா? அது கொண்டு வைங்க தேவைப்படுத்தும். சரி ஓகே தேங்க்ஸ் சார். அண்ணா நீங்கள் வந்து அத்தியடி கடைக்கு போய் அவங்க சாமான்லாம் வேண்டுங்க. அம்மா இஞ்சி வாங்க, அம்மா இஞ்சி வாங்க. ஆத்தியடி எடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஆத்தியடி போய் எல்லா சாமானும் வேண்டுங்க. நான் பில்லுக்கு பே பண்ணுறது வரேன். உங்களுக்கு தேவையான சாமானுக்கு வேண்டி பில்லோட ஆட்டோவில் ஏற்றுங்க. சரியா? ஓகே வரேண்ணா. போட்டுத்தாங்களோ என்ன போட்டாச்சா? போட்டாச்சா அண்ணா? எவ்வளோ பில்? 6000 மொத்தமா? மொத்தம் 6218 ரூபா. அவ்வளோதானா? அவ்வளோதானா? கூட போட்டா குறைய போட்டா? கூட போட்டா குறைய போட்டா? இல்லை இல்லை பிலே பிலே சரியா? தேவையான எடுத்தீங்களா? வாங்கலாம். அதோட 6218 ரூபா. 6200 18 ரூபா டிஸ்கவுண்டா? 18 ரூபா டிஸ்கவுண்ட். ஏழைகளுக்கு செய்யறாங்க உதவி பார்த்தீங்களா? 18 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டியாங்க. ஓ சரி 5000 நான் பார்த்தேன் கணக்கு பிள்ளைய விட்டு கொடுப்பீங்கன்ட்டு கணக்கு தான் இருக்கிறீங்க. சரியா? என்ன பிஸ்கெட் பற்றி நிறைய எடுத்தீங்க? சரி பிஸ்கெட் சாப்பிட்டு அப்படிங்களா? சரி எடுங்க. அந்த பிள்ளை அந்த பம்பெல்லாம் எடுத்தா, பம்ப் கூட எல்லாம் எடுத்தா எடுங்க. அண்ணா வாங்க போ.
வாங்க பின்னால் வாங்க வந்து சேர்ந்து தானே சரி ஓகே இறக்குங்க எல்லாத்தையும் அண்ணா அந்த இது இறக்கி வைங்கண்ணா சைக்கிள் இதுல வைங்க அண்ணா பாருங்க இந்த நிறைய பிஸ்கட் தான் வேண்டிக்கோட நல்ல அடி இது என்ன பில்லா சைக்கிள் பில்லு ரைட் ஓகே பிஸ்கட் தான் அடி உள்ள போய் என்ன ஐயா ஒருக்கா இதுக்கு சீட்டை போட்டுங்க உள்ளே ஓட விடுவோம் காத்து மடிச்சிருங்க தம்பி அண்ணாட முடிச்சு அண்ணா உங்களோட எவ்வளோ அண்ணா 2000 காணும் 2000 ரூபா வெயிட் பண்ணியிருக்கேன் அது உங்களோட விருப்பம் அதுக்கு பரவாயில்ல சரி சரி ஓகே 200 வருதுங்களா சரி தேங்க்ஸ் சார் ஓகே உங்களோட வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு பாருங்களா ஓகே என்னது 077 07 95 95 29 231 231 ஓகே சரி தேங்க்ஸ் சார் பாஸ்கர் அண்ணே ரைட் ஓகே ஒரு அரை மணி நேரம் வாங்க ஓ ஓ கொஞ்சம் புடி கொஞ்சம் அடி அடிவா ஆறாவது ஐயா உலகங்கள் அவர் இப்படி ஹைகர் என்ன உலகம் கொஞ்சம் கொஞ்சம் டக்கு நடிக்க வாடா கொஞ்சம் பிடிப்போம் என்ன கேட்போம் அதையும் எடுக்குதான் கொஞ்சம் இல்ல வெளியில போடுங்க போடுங்க உங்களை வழி நீங்க சொன்னாரு நான் சொன்னேன் வீட்டுக்காரங்க சொன்னதா நான் சொன்னேன் அம்மா அம்மா அஞ்சு வாங்க நீங்க சொன்னா சரி உங்களோட பேர் என்ன பேர் சொல்லுங்களேன் இல்லையா அம்மா கொஞ்சம் புடி கொஞ்சம் கொஞ்சம் புடி ஓ அடிச்சு அடிச்சது எங்க கொஞ்சம் முடியும் கொஞ்சம் முடியும் கதை கொஞ்சம் சரி சொல்லுங்க நான் கோட்டைகளாரு கோட்டைகளாரு என்ன விளக்கம் நீங்க நான் இந்த வீட்டுக்காராக தான் சொன்னவங்க உண்மையை சார முடியலையா உண்மையை சொல்லணுமா மணக்குது குடிச்சீங்க அப்ப குடிச்சிட்டு வந்தாங்க சில வர்றீங்க முடியுமா கொஞ்சம் வாங்க கொஞ்சம் 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 பலவுக்கு பிரச்சனை பட்டதான் பிரச்சனை இல்ல நீங்க குடிக்கிறது ஒரு பிரச்சனை இல்ல நீங்க வீட்டுக்காரர்கள் வந்து சொல்றாங்க வெளியில இல்லைங்க சொல்றாங்க சரியா நீங்க வாங்க அம்மா 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 வாங்க நீங்க எப்படி நீங்க இல்லையா நான் அவ சொன்ன சொன்னேன் நீங்க அம்மா இவரை வெளியே நிக்க நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க வெளியில நீங்க எங்களை பார்வையிட வந்திருக்கீங்க அதுக்காக நீங்க கொஞ்சம் வெளியில நில்லுங்க சொன்னீங்க நான் ஏன் சொன்னேன் வெளியில நிக்க சொல்லி இவர சாராயம் மணக்கு சரியா சாராயம் மணக்கிறபடியா நான் சொன்னா கொஞ்சம் வெளியில இல்லைங்க நான் வேலையை முடிச்சுட்டு வாரேன்
என்ன சாரே கொஞ்சம் அவகாசம் விருப்பம் இல்ல தம்பி போங்க. உங்களோட பேர் என்ன? இப்ப மனது உங்களோட பேர் என்ன? இல்ல எனக்கு மனத்து இங்க வரக்குள்ளே மனக்கு சரியா? இந்த இடம் நீங்க என்ன விளக்கம் என்ன பிரச்சனை? சண்டோடிமா 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 கச்சோண்டு கை மடக்கி பாம்மா கை மடக்கி தேவையான விஷயம் நம்ம இருக்காது கை மடக்கி பாம்மா சண்டோடிக்க சண்டோடிக்க பயப்படுதா நீங்க வந்து கதைக்கிறது பிள்ளை சண்டை பிடிக்கிறீங்களோ வந்து பாக்குறீங்க அது பாக்கணும் அப்படின்னு கேட்கறீங்க இல்ல அப்படி எனக்கு தெரிஞ்சாச்சு உதவி செய்யறாக்கள் தெரியும் தெரியும் ஏற்கனவே தெரியும் தெரிஞ்சாம நீங்க எங்க கோவப்படுறேன் எனக்கு உதவி செஞ்சாங்க உங்களுக்கு உதவி செய்யறியா என்ன உதவி வேணும் ஒரு எடுத்துறியா நான் முடியும் நம்மட உதவியம் நம்மளுக்கு நம்ம அப்ப என்ன உதவி வேணும் என்ன உதவி வேற உதவி நம்மளும் கஷ்டப்பட்டாங்க கதையும் இல்லை ஒரு சப்போர்ட் நடத்தாரு சரி வந்த வசந்த போங்க சரி கொஞ்சம் முடிச்சுட்டு வாருண்ணா இல்லைங்க வா சரி இப்ப நீங்க என்ன சாமான் நீங்க வாங்க இப்ப நீங்க வந்து பிஸ்கெட் நிறைய எடுத்துக்கிறீங்க ஓகே மாவு எடுத்து மாப்பட்டி எடுத்துக்கிறீங்கண்ணே மாப்பட்டி தேயிலை பிஸ்கெட் கொச்சியாத்தூள் இந்த இருக்கீங்கண்ணே இந்த செட் எடுத்துக்கி சோயா பருப்பு சீனி சீனி எங்க சீனி தான் இருக்கீங்கண்ணே சீனி கொச்சியாத்தூள் தேயிலை கடலையும் எடுத்துக்கிங்கண்ணே ஓகே இவ்வளோ உங்களுக்கு போதுமா சாமான் உங்களுக்கு போதுமா எல்லாம் போதுமா தேதி இருந்தா எங்களுக்கு தேவை வேண்டிய நேரம் சல்லி கிடைச்சா நாங்க சாமான் மாட்டுவோம் இது இவ்வளவு உங்களுக்கு இப்போதைக்கு போதும் அரிசி மூட 25 கிலோ பில் தந்துட்டீங்க இப்ப நம்ம கணக்கு மஞ்சளும் மஞ்சளும் உங்களோட சாமான காட்டுங்க உங்களோட அப்பாடா வாட்டா இருந்தாங்க உங்களோட பேக் அப்பா பாட்டா எப்படி ஓகேயா ஓ 25 ரூபா அப்படியே அவரு விலையத்தை பாக்காரு எப்படி வேலை அவரு விலையத்தை பாக்காது செருப்பு விலைதான் முக்கியம் சரியானே எல்லாம் ஓகே ரிங் போட்டு என்ன கருப்பு வெள்ளம் வச்சுக்க இப்போ என்னன்னு சொன்னா நீங்க அப்ப என்ன ஷூ கடைகள் வச்சுக்கக்குள்ள ஷூ இருக்குன்னு சொன்னோம் எடுத்து வாங்க ஷூ என்னட்ட வந்து கணக்கு விடக்கூடாது சரியா குணி கொடுத்தீங்களா 3000 கோடி கொடுத்தீங்களா அந்த அது இல்ல ரைட் சூரிக்கனே ரைட் ஓகே அப்ப உங்களுக்கு இது ஓகே தானே தங்கச்சி ஓகே அப்பாவுக்கு அது ஓகே அம்மாவுக்கு செருப்பு ஓகே அப்ப ஜன்னல் செருப்பு போடாதாங்க ஜன்னல் செருப்பு போடாங்க சரியா அது காத்து வாட்டியும் பரவாயில்ல ஜன்னல் செருப்பு போடக்கூடாது அது சிக்கல் வேற சரியா ஃபேனை போட்டு தரீங்க ஜன்னல் செருப்பு போடாதீங்க ரைட் இப்போ வந்து உங்களோட ஆயுத சாமானத்துக்கு வைங்க உங்களை வைங்க ஆயுத சாமான் வச்சு இல்லைண்ணே இப்போ உங்களுக்கு பூட்டி இருக்குது கூடைக்கு இது இருக்குது பெல் இருக்குது சரியா மற்றது வந்து சீட்டு பூட்டியாச்சு மற்றது வந்து பம்பும் இருக்குண்ணே பம்பும் இருக்கு அப்போ எல்லாம் ஓகே எல்லாம் கம்ப்ளீட் நீங்க என்ன நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்களா செய்வீங்களா சர்வீஸ் பண்ணுவீங்களா ஓகே அப்போ தங்கச்சி ஒரு சைக்கிள் எடுங்க ஓடி பாப்போம் உங்களோட செருப்பு போடுங்க இந்த அதே எவ்வளோ போடுங்க இதை போடுங்க உங்களோட செருப்பு போடுங்க நீங்கள் வேண்டி வந்த செருப்பு அதை ஒன்று நீங்கள் ஓடுங்க வாங்க எடுத்து வாங்க சைக்கிள்
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 3 இடத்த நாங்கள் பில் எடுத்துனாங்க என்ன 3 இடத்துல சொன்னால் ஒன்று சைக்கிள், மற்றது ஷூ சாமான், ஷூ பேக்கெல்லாம் எடுத்தது, மற்றது சில்லறை சாமான் என்ன. இப்போ வந்து முதலாவது நாங்கள் சைக்கிளில் பார்ப்போம். சைக்கிள் எவ்வளோன்னு பார்த்தோம், சைக்கிள் செய்வோம் கூட்டி பார்ப்போம் எவ்வளோண்டா. சைக்கிள் வந்து 45,000 ரூபாண்ணே. இந்த சைக்கிள் பில்லை வச்சு கொள்ளுங்க, செசி நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து தேவைப்படுமா 45,000. மற்ற வந்து ஷூ பேக் அந்த சாமான் தானே இன்போர்டில் அந்த சாமான் 5,500. 5,500 வந்து உங்களுடைய சில்லறை மளிகை சாமான் அது வந்து 6,600. 6,600 6,600 கொடுத்து 6,618 6,600 கொடுத்தான். வெள்ளம் வந்து 57,100 திருப்பி கூட்டி போவேண்ணே. 45,000 சைக்கிள், 45,000 சைக்கிள், 5,500 பேக் செருப்பு சாமான், இது வந்து 6,600. 6,600 மளிகை சாமான் 57,100. சரியா 57,100. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வேறு என்ன செலவு இருக்கு? அந்த கடைக்கு சொன்ன எனக்கு வரையில் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 1,800. 1,800 கொடுக்கணும். வேறு வியாபாரம் தான் நீங்கள் செய்கிறீங்க. வியாபாரம் அன்றைக்கு இந்த 10,000 வச்சு கூட செய்கிறீங்க. இந்த சொன்னா அதெல்லாம் நம்ம பிளட் நாங்க இப்போ அதை எடுத்து செலவு எங்கட கஷ்டத்தையும். ஆனால் என்னன்னு சொன்னா இப்போ வந்து உங்களோட இது கையில் காசு தான் நீங்கள் குடிப்பீங்க. குடிப்பீங்க இது குடிக்க மாட்டாரு, இதுல குடிக்க மாட்டாரு கடைசி. ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து தேவைப்படுது என்னன்னு சொன்னா பிள்ளையோட படிப்பு. சரியா பிள்ளை ஒரு போய் சொல்லித்தா 5ஆம் ஆளுன்னு சொல்லித்தாவும் ஒழுங்க. அதை நான் விசாரிச்சு பார்ப்போம். டீச்சருக்கு டீச்சர் கெட்டிக்காரால் தான் 5ஆம் ஆள் இல்லை சொல்லித்தாவும். சரியா ஏன் சொன்ன போய் ஏன் சொன்ன. இப்போ என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற உதயகுமரன்னா ஒரு வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 180. அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் படிப்பை தான் பார்த்துருந்தாரு. இந்த பிள்ளைகள் படிப்புக்காக வேண்டிய அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த பிள்ளை வந்து என்னோட ஒரு பொய்யன்னு சொல்லிட்டாவும். சரியா அதுக்காக வேண்டியா நான் டீச்சர்கிட்ட அவர் அண்ணா சொன்னவர் பிள்ளைய வந்து நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையாங்க. படிக்கிற பிள்ளைய தான் நாங்கள் உதவி செய்யலாம். சும்மா ஒரு பிரயோஜனம் இல்லாத பிள்ளைக்கு உதவி செய்யக்கூடாது. பிரயோஜனம் இல்லை காய்ச்சல் ஒழிக்கிறதுல. அவர் ஏற்கனவே வந்து 3 பிள்ளைகளுக்கு ஒரு வருஷம் காய்ச்சலை போட்டு போய் பார்த்தா கடைசியா பார்த்தா 7 பிள்ளைகள் வகுப்புல உள்ள 6ஆம் ஆள் அதோட நிப்பாடிச்சாரு காசு. பெரியமான ஒரு விஷயம். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில வந்து இந்த பிள்ளையை வச்சு யோசிச்சு போடுன்னு சொன்னாரு. ஓகே தம்பி, அந்த பிள்ளை சைக்கிள் வண்டி கொடுப்போம், பாருங்க படிக்கக்கூடிய பிள்ளையாங்க. அவர் ஸ்கூலுக்கு போதானே வேணும். 10ஆம் ஆண்டு. இப்போ நீங்கள் 8ஆம் ஆண்டு 7 வரைக்கும் ஸ்கூலுக்கு போகணும். 7 வரைக்கும் இந்த ஸ்கூல் சைக்கிள் வர சைக்கிளை வச்சுட்டு நீங்கள் ஓடுங்க. சரியா அண்ணாட பேரில் இந்த சைக்கிளுக்கணும். அவர் சொன்ன கண்டிஷன், நான் சொன்ன கண்டிஷனை பின்பற்றணும். ஒருவருக்கும் சைக்கிள் கொடுக்கக்கூடாது. சைக்கிள் எங்கன்னா போனாலும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். பூட்டி தானே பூட்டை போடணும். வகுப்பு பள்ளிக்கூடம் வேறு சொந்தக்காரர்களை விட்ட போகிறதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து மற்றது என்ன சொன்னார், மற்றது தொடர்ந்து பாடசாலைக்கு போகணும். தொடர்ந்து பாடசாலைக்கு போகணும். பாடசாலையை பூவாட்டி சைக்கிள் திருப்பி கொண்டு போகப்படும். சரியா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த காசு எவ்வளவு? 56,100. சரியா 57,100. 57,100 மொத்தம். சரியா அப்போ மொத்தம் 57,100. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தார். சரியா 10,000 ரூபா தாரு. இது முக்கியமாக வந்து பிள்ளைய படிப்புக்கு படிப்பு செலவு தான் இதாரு. அப்போ 57,100 10,000 எவ்வளவு? 67,100. சரியா இதுவும் கூட கையில் தாரன்னு சொன்னால் பிள்ளைய படிப்புக்காக முக்கியமாக செலவு. அவர் வியாபாரத்தை போறாரு பிரச்சனை தானே. அந்த காவத்தில் ஒன்று கொடுக்குற யோசிப்பார் மைண்டுக்கு. காவத்தில் ஒன்று வீட்டு அடிக்கலாம் வேண்டி யோசிப்பாரு. 1,500 1,500 கட்டி அதை காவத்தில்
780 அங்க இங்க 900 அப்படி அது 900 கணக்கு போட்டு தர்றது 10,000 அங்க 750 அங்க இப்போ உள்ள 750ன்னா 150 இங்க கூட போகுதுன்னு அப்ப அங்க வேண்டுனே அங்க வேண்டியது குறையுது அங்காம் போகுது அது ரெண்டாலும் அந்த 150 ரூபாய்க்காக அங்க போடுறோம் அங்க போகுது 150 ரூபாய் எடுக்கிறதுக்காக அது மாய் கொடுக்கறதுக்காக அங்க போடுறோம் ஓ நீங்க அப்போ 750 ரூபா வந்து உங்களோட இதில் போகுது அந்த என்ன இருக்கு பார்த்து ஆளு ஒரு சொந்த அரிசிக்கு வழி இல்லைன்னாலும் அவர் தவண்டு போனா தானே எனக்கு வரும் இல்லை நான் தவண்டு போகணும் அதுக்காண்டி மருந்து வண்டி கொடுக்குறா நீ என்ன செய்யற என் புள்ள இறந்துட்டான் அது சந்தோஷமா வண்டி கொடுக்க என்னது கண்டம் ரெண்டு மக்களும் வந்து எனக்கு உதவி செய்யிட்டாங்க அதுல அவருக்கு கொஞ்சம் இப்படி வேலை இப்போ உதயமன் என்ன பார்த்தா எனக்கு அடிச்சா அடிப்பாரு நீ காவத்தை சாராயம் பண்ணி கொடுத்தா என்ன அடிச்சா அடிப்பாரு கடவுளே நான் என்ன செய்ய தெரியாது அண்ணா பாத்தீங்கன்னா மன்னிச்சு கொடுங்க எனக்கு சம்பந்தம் இல்லை நீங்க கொடுக்க சொன்னதை கொடுத்தேன் நீ அவன் வந்து காவத்தை வேண்டது உங்களுக்கு கொடுக்க போறான் அது எனக்கு தெரியாது சரியா கையில கொடுக்க போறான் எனக்கு தெரியாது நீங்க கொடுக்க சொன்னதை கொடுத்துருக்கேன் வேற நம்மளாம் ஒண்ணு அவன் கொடுக்க வேணும்னு சொல்லல கொடுக்க வேணும்னா இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தாவுவேன் நான் போனாலும் கொடுக்குறேன் ஐயோ அப்ப 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 உண்டு செய்வோம் அவருக்கு 750 ரூபா கொடுங்க சரியா 750 ரூபா கொடுங்க அந்த சைக்கிளை நீங்க படியா சேவிஸ் பண்ணி சம்பளம் கொடுத்துருங்க கடைக்கு போறேன்னு சொன்னா 2,500 அந்த சம்பள காசை கொடுத்துருங்க சரியா வடிவா கலட்டி உங்களோட மகளுக்கு பாதிக்கிறானே வடிவா கலட்டி ஃபுல்லா கிரீஸ் வச்சு நீட்டா போட்டுங்க கிரீஸ் டப்பாண்டு பண்ணி கொடுங்க 400 ரூபா சரியா ஓகே அப்ப நாங்க வந்து உதயகுமரன் அண்ணா சுவிட்சர்லாந்துல இருந்து இந்த உதவி முழுக்க செஞ்சிருக்காரு உங்களுக்கு உதயகுமரன் அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி சொல்றது உதயகுமரன் அண்ணா சுவிட்சர்லாந்துல இருந்து அவர் உங்களுக்கு இளையவரை தான் அரிப்பார் அப்பமான் முறை அரிப்பார் அதுல உங்களோட வயசுக்கு தான் நினைக்கிறேன் ஒரு 2-3 ஒரு 5 வயசு குறை வரைக்கும் குறைஞ்சு போனது இப்போ உதயகுமரன்னா மூத்த அழகு இளைய எனக்கு தெரியாது சரியா இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை வயசுனுடைய எனக்கு சரியா ஆனா அவர் வந்து யங் பாய் சரியா அவர் கடைசி வாட்ஸ்அப் இலாக்கு வந்து 180 உதயகுமரன் சுவிட்சர்லாந்துல இருந்து சரியா அவருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க நன்றி சொல்றேன் என்னது நன்றி சொல்றேன் உதவிகளை செய்யறதுக்காக அவருக்குரிய நன்றியை நாங்கள் எழுதி கொள்றோம் அது எவ்வளவு நன்றியை நம்ம அவரை கண்ணால பார்க்கவும் இல்லை அவருக்கு தெரியாதானே விளக்கம் கண்டா நம்ம இன்னும் ஒரு எதையும் செய்யலாம் எதுவும் கேட்கலாம் நம்மளும் பேசி கதைக்கலாம் நம்ம பேச கதைக்காம நமக்கு தெரியாம இப்படி உதவி செய்தது இவ்வளோ நன்றி அது நான் சரி அப்ப நீங்க என்ன இக்கட்டான நிலையில என் மகளுக்கும் என் புருஷனுக்கும் எனக்குமா சேர்ந்து இப்படியான கஷ்ட நிலையில வந்து நன்றி எல்லா உதவியும் செய்ததுக்கு என் மகனார முன்னிலையில யாருன்னு தெரிய பேரனும் தெரியா எனக்கு சொந்தமனும் தெரியா பந்தமனும் தெரியா அந்த ரீதியில உதவி செய்யறது கோடான கோடி நன்றி அதை தெரிவித்து கொள்றேன் மகனாரு நான் இந்த மகள் இருக்கிறாவோ இந்த மகளுக்கா வண்டி நான் கஷ்டப்பட்டு தான் தெரிகிறேன் அந்த கஷ்டத்துக்கு மத்தியில எனக்கு இந்த உதவி செய்யறதுக்கு இதை விட கோடான கோடி நன்றி நாங்க தெரிவித்துக் கொள்றோம் சொல்லுங்களா எனக்கு ஸ்கூலுக்கு போறது சாமான் வாங்கிட்டு வந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்லுங்களேன் பேக் சாக்ஸ் ரிங் பாட்டில் சைக்கிள் பாட்டா எல்லாம் வாங்கி தந்திருக்கிறேன் அதுக்கு நன்றி நன்றி என்ன கண்ணு கலங்குது என்ன காரணம் பக்தர் எனக்கு இப்படி வாங்கி தரல அப்பா காசு இருந்தா தான் உடுப்பு வாங்குவார் இல்லாட்டி வாங்க மாட்டேன் அதுக்கு நன்றி உடுப்பு மடித்தன உடுப்பு இருக்கா அப்ப இருக்கா உடுப்பு சித்திரைக்கு வண்டி கொடுத்து உடுப்பு எல்லாம் ஓகே தானே ஓகேம்மா சரி அப்ப இதோட நாங்க முடிச்சு கொள்வோம் சரி அப்ப இன்னொரு பிரச்சனை சொன்னா இன்னொரு விஷயத்த சொல்லணும் நீங்க வந்து உங்களோட வகுப்புல வந்து 32 புள்ளி எல்லாமே 32 புள்ளியில வந்து 10ஆம் ஆளுக்குள்ள நீங்க வருவீங்களா இருந்தா சரியா 10ஆம் ஆளுக்குள்ள நீங்க வருவீங்களா இருந்தா நான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு அக்கா இருக்கிற லண்டன்ல சரியா அந்த அக்காட்ட சொல்லி உங்களுக்கு மாசம் படிப்பு செலவுக்கு இதை எடுத்துரு சரியா 10ஆம் ஆளுக்குள்ள வந்தா டீச்சர்கிட்ட கேட்போம் டீச்சர் ஃபோன் நம்பர் இருக்கு என்னட்டு சரியா அப்ப
டீச்சருக்கு இப்போ கோல் அடிப்புமா? ஃபோன் அடிச்சுக்கிறேங்கம்மா ஒரு ஜாமம் கொண்டு கொடுத்துருக்கிறேன். ஹலோ வணக்கம் டீச்சர். இந்த ஒரு பேர் சலோமியா. சலோமியாவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சைக்கிள் எல்லாம் வண்டி கொடுத்துருக்கேன் டீச்சர். சைக்கிள் அவருக்கு பாடசாலை புத்தகம், சிலிப்பர், மற்றது வந்து சோக்ஸ் எல்லாம் வண்டி கொடுத்துருக்குறேன். அப்போ இனி வந்து தொடர்ந்து ஸ்கூலுக்கு வருவேன்னு சொல்லிக்கிறாவோ. அப்போ அவள் வந்து மற்றொரு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து 10ஆம் ஆண்டுக்குள்ள வரீங்கன்னா ஒரு மாதம் ஒரு கொடுப்பன படிப்புக்கான செலவு நான் எடுத்து தருவேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இவ பற்றி ஒருக்கா நீங்கள் ஒருக்கா அவட படிப்பு நிலைமை எப்படி போகுதுன்னு ஒருக்கா சொல்ல முடியுமா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் தொடங்கல தானே, 27ஆம் தேதி எக்ஸாம் தொடங்கும். இவங்களுக்கு நாளைக்கு இல்ல, திங்கள் செவ்வாய் புதன்கிழமைக்கு பிறகு கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஸ்கூலுக்குள்ள ஒவ்வொரு பாடமும். ஓகே, 20ஆம் தேதி வரைக்கும் அது நடக்கும். 20ஆம் தேதி ஸ்கூல் தொடங்கின பிறகு 27ஆம் தேதி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம். சரி டீச்சர். என்னடா இப்போ ஒரு நாளைக்கு நானே ஸ்கூலுக்கு வராட்டி டீச்சர் நான் வந்து சைக்கிளை வந்து திருப்பி வேண்டியது போயிடும்னு சொல்லிக்கிறேன். ஸ்கூலுக்கு வராட்டி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க டீச்சர். நான் உங்களோட நம்பர் இருக்கு தானே, என்னட்டு நான் மெசேஜ் சொல்லி கொள்வேன். மெசேஜ் ஒன்று தாங்கோ. என்னென்ன டீச்சர் வந்து இப்போதைய சிச்சுவேஷனுக்கு இவட ஸ்டடி வந்து இவட படிப்பு வந்து எந்த நிலைமையில இருக்கு, படிக்கக்கூடிய ஆளா அப்படி என்று லோ என்று சொல்லவும் இல்லாது, ஹை என்றும் சொல்ல இல்லாது, ஒரு இடையில தான் இருக்காது. இடையில இருக்கிறா இப்ப. ஆனா முயற்சி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். அது அவக்கு படிக்கலாம். அவ படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வச்சா வேண்டா, நிச்சயமா படிக்கலாம். சரி சரி ஓகே டீச்சர். அதுக்காண்டியே நான் இந்த முயற்சி எடுத்து கொடுத்துருக்குறேன். அவ இனி வந்து மீடியத்தில் நிற்காம ஹைக்கு வரணும். அந்த ஹைக்கு வந்து அவனா அவருக்கு படிப்புக்குரிய செலவு நான் எடுத்து கொடுப்பேன். சரி, ஓகே, நல்ல விஷயம். ஓகே, தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ தேங்க்யூ டீச்சர். ஓகே, பாய். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டீச்சரோட வகுப்பு டீச்சரை காய்ச்சிட்டு வந்து சொல்கிறேன் அவங்க படிப்பு நிலைமை வந்து அதுக்கான சைக்கிள் பண்ணிட்டேன். அவங்க மீடிய நிலைமையில இருக்கு அண்டை காய்ச்சி அண்டிச்சோட சொன்னால் மீடியத்திலாம் இருக்கு அவட ஹையும் இல்லை லோவும் இல்லைண்டு. அதுக்காக வேண்டிய அவங்களுக்கு வந்து இந்த சைக்கிளை வேண்டி இருக்கிறேன். இனி வந்து ஹைக்கு போகணும். கிளாஸ் ஒரு நாளைக்கு வகுப்பு போவாட்டி கூட சைக்கிள் பறி போய் விடும். சரியா? மிகவும் மனவர்த்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் மனவர்த்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நாளினும் பாடசாலை செல்லாவிட்டால் இந்த துவிச்சக்கர வண்டி பறி போகும். நீங்கள் உள்ளே இருப்பீர்கள், பைசிக்கிள் ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு போகும். சரியா? ஓகே, அப்ப நாங்க வந்து கிளம்புறோம். தண்ணியும் குடிக்கணும். எனக்கு ஒன்றும் மனம் உதயகுமரன் அண்ணாக்கு மிகவும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவங்களுக்கு இங்க கொடுக்க சொன்ன மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து இவட நிலைமை வந்து இந்த உங்களுக்கு நல்ல வெளிப்படை தெரியுது. நீங்களும் சொல்லியிருந்தீங்க வழியா பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தான் செஞ்சிருக்கிறேன். அப்போ இதுக்கு மேலே அவட முயற்சி தான். இதோட எங்களை முடித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலி பற்றியும் உங்களோட கருத்துக்களையும் தெரிவித்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.